அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா திமுக மேடையில சேகர் பாபுவ பொளந்து கட்டியிருக்காரு உதயநிதி. எந்த மேடை, என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் திட்டம் அப்படின்றது நேத்து ரத்து பண்ணப்பட்டிருக்கு. ரத்து பண்ணதுலேருந்து முழுக்க முழுக்க திமுக மற்றும் நெறைய கட்சிகள்லேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது ஆந்திரா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஆந்திர அமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. இத பத்தி நம்ம வீடியோல பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவை சார்ந்த சில நபர்கள் பரந்தூர்ல இடம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில ஒண்ணொண்ணா வந்துகிட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய விளக்க உரை, இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் வந்து திமுக காரங்க ஒரு 2, 3 நாளா போட்டு உருட்டுன அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய உண்மை விஷயம்லாம் வெளியில வந்திருக்கு. நெறைய பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. ரைட்டு. இதெல்லாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுடைய 27வது கல்யாண நாள். மறக்காம உங்களுடைய வாழ்த்துக்களை அண்ணனுக்கு போற மாதிரி சொல்லிருங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல. கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகள் அண்ணனுடைய குடும்பத்துக்கு போய் சேர்ந்துரும். ரைட்டு. இப்போ போயிட்டு வீடியோக்குள்ள போயிடுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்ட மேடையில் இவ்வளோ நாள் வந்து உதயநிதி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபு மேலே ஒரு கோபமாக இருக்காங்க, ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்காங்க. இது வந்து சரிவர கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட நடந்த செயற்குழுவில் வந்து நிறைய பேரை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்ததுக்கு காரணமே சேகர்பாபு தான். இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி முதற்கொண்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு சேகர்பாபு அவர்களை நேருக்கு நேராக உதயநிதி வந்து வச்சு செஞ்சிருக்காருன்னு சொல்லணும். சேகர்பாபு அவர்களே, உங்கள் மேலே எங்களுக்கு கோவம்லாம் கிடையாது, ஆனால் வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, முழுக்க முழுக்க குளத்தூரை உங்கள் கையில் ஒப்படைச்சிருந்தோம். எப்படியாவது தலைவருக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு பார்த்தா உங்கள் துறைமுகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நிறையா விஷயங்களில் சாடியிருக்காரு உதயநிதி. இது போக பார்த்தீங்கன்னா, சேகர்பாபுவோடைய சமீப கால நடவடிக்கை எதுவுமே சரியாக இல்லை. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அறநிலையத்துறை மூலியமாக செஞ்சுருக்காரு அப்படின்றது இன்னைக்கு ஒவ்வொரு குட்டுகளாக வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக வந்து தலைமைக்கு தெரிய வந்து கண்டிப்பாக பின்னாடி பெரிய பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்படி செந்தில் பாலாஜி வந்து செய்கிற ஒவ்வொரு தப்பையும் சொல்லிட்டும் சொல்லாமையும் செஞ்சாரோ, அதே போல் சேகர்பாபு நிறையா செஞ்சுருக்காரு. இதெல்லாம் தாண்டி அதே பொதுக்கூட்ட மேடையிலேருந்து வெளியில் வந்த கையோட சேகர்பாபு சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒருவேளை முருக கடவுள் இருந்திருந்தா கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, முருக கடவுள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாராம். இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏத்தாததுக்கு காரணமே இந்த திமுக தான். ஏகப்பட்ட இடங்கள்ல கோவில் சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்கிறது இந்த திமுக தான். ஒட்டுமொத்தமா தமிழக முருகர் கடவுள் அப்படின்றவரை வந்து மறக்கடிச்சு இந்த மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கிறதே இந்த திமுக தான். அப்படி இருக்கும்போது முருக கடவுள் வந்து திமுக ஓட்டு போட்டிருப்பாருன்னு வாய் கூட கூசாம சொல்றாரு இந்த சேகர்பாபு. ரைட்டு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு வந்தே ஆகணும். இன்னைக்கு பரந்தூர் திட்டம் அமைஞ்சனால பல ட்ரில்லியன் பொருளாதாரம் போகுது. வேற இடமே உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி தமிழ்நாடை ஈடேட்ட முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அப்படின்ற ஒரு தொழில் நிபுணர் திமுகவில் இருக்கிறவர் பயங்கரமாக வந்து அவர் தான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பாப்புல அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டு, உண்மை அதுதான். நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். இதனால பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களுக்கு நிறைய முதலீடுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஆந்திர முதல்வர் ஒன்று சொல்லியிருக்காருன்னு சொன்னேன்னா, அது என்னன்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுடைய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு நாங்கள் பல வகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தட்டி விட்டு கழிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி வந்து வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு போட்டு உண்மையை உடைச்சிருக்கிறாப்புல. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிடும், அங்கே போயிடும், இங்கே போயிடும் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சியவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். இதே போல தான் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே அதுக்கான இடத்த தேர்வு பண்ணிட்டு தான் ரத்தே பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். எந்த இடம் அப்படின்றத சொல்லிடுறேன். 2 வகையான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று கிருஷ்ணகிரி ஓசூர் அப்படின்ற அந்த ஒரு விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஏஐஐ மூலியமாக மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து அரங்கேற்ற போகிறாங்க. இதை தாண்டி மீனம்பாக்கத்தில் இருக்கிற 5வது அலகுலையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுவும் போக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய அளவில் உச்சிப்புலி அப்படின்ற ஏரியாவில் ஏர்போர்ட் வந்து அமைகிறதுக்கான மிகப்பெரிய அளவில் நிலத்தை கையகப்படுத்துறது. ஏன்னா குறைஞ்சது 700லேருந்து 1200 ஏக்கருக்கான நிலப்பரப்பு வேண்டும் அப்படின்றனால அந்த சரௌண்டிங்கில் வர ஐஎன்எஸ் பருந்து அப்படின்ற ஒரு மத்திய நிறுவனம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இவங்களுடைய வான்வெளி எல்லைக்குள்ளே அந்த விமானம் பறக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துடுது அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றனால அது அவ்வளோ சீக்கிரம் அனுமதி கிடைக்காது. ஏன்னா எந்த விமானம் வேணாலும் எந்த டைமில் வேணாலும்
வேணாலும் போகணும் வரணும். இது வந்து தொழில்துறை சம்மந்தப்பட்டது அப்படின்றனால அந்த ஒரு ஐஎன்எஸ் பருந்தோடைய அந்த அனுமதி அப்படின்றது நமக்கு தேவைன்றனால லைட்டா அப்படி விலகி போய் வேற ஒரு நிலப்பரப்பை மிகப்பெரிய அளவில் வந்து ராமநாதபுரத்திலே தேடி எடுக்க போகிறாங்க அப்படின்றதும், இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது முழுக்க வானம் பார்த்த பூமி தான். இங்கே வந்து அவ்வளோ பெரிய விவசாய நிலங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எனக்கு எங்கன சின்ன சின்னதாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா முழுக்க வந்து அங்கே அந்த அளவுக்கு தண்ணி பாசனமும் கிடையாது. முழுக்க கடல் நீர் தான், மழை தண்ணியை நம்பி இருக்கிற ஒரு தீவு அப்படின்றனால இது கொஞ்சம் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத இடமா இருக்கும் அப்படின்றதும் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அந்த ஒரு துறை ரீதியாக கண்காணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருத்து. இதுக்கான ஒரு வேலைகள் வந்து இன்னைக்கு தொடங்கிட்டு தான் இந்த பரந்தூரை வந்து நிப்பாட்டியே செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகன்ற கட்சி எவ்வளோ தூரம் வந்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மலேசியா பெண்ணை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது இந்த பெண் வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிச்சு சொல்லியிருப்பாங்க. அதில் எதுவுமே இருக்காது. அவங்க கார்லேருந்து இறங்குவாங்க, இறங்கி நடந்து போவாங்க, இவ்வளோதான். இதில் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது, இதில் அவங்க சேலை கட்டியிருக்காங்க, டவுசர் சட்டை போட்டிருக்காங்க, இது மேட்டரே கிடையாது. அவங்க மலேசியா பெண் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நான் தான், அமைச்சர் கீர்த்தனா கிடையாது. இது வந்து 2, 3 நாளாக நான் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போகிறேன். இது எப்படி வந்து என்னுடைய வீடியோவை எடுத்து நீங்கள் அவங்கள வந்து சித்தரிக்கலாம், இது எனக்கும்ல பெரிய மண்டவலியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து டார்கெட் நீங்கள் பண்ணலை, என்னைய வச்சு நீங்கள் இன்னொருத்தரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு கிளாரிஃபிகேஷனே ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியில். உண்மையிலே வந்து என்னப்பா இந்த வீடியோலாம் பரப்பி விட்டு அமைச்சர் கீர்த்தனான்னு சொன்னவங்க மூஞ்சியெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? ஒரு பொம்பளை அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு இன்னைக்கு கேட்க தோணுது. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் வந்து சித்தரித்து வீடியோ போட்டவங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்கணும். ஏன்னா உங்கள் வீட்டு பொம்பளைங்களா இருந்தால் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுருவீங்களா? இல்லை ஊராமட்டு பொம்பளையாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அமைச்சராக இருக்காங்க, அமைச்சராக இருந்தால் என்ன பரவாயில்ல அமைச்சர் தானே அப்படின்னு நினச்சி போடுறீங்க அப்படின்னா, பெண் அமைச்சர்களுக்கு இன்னைக்கு தமிழக அரசு கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நீங்கள் காலில் போட்டு நசுக்கிற விதமாக அமைஞ்சிருக்குது அந்த வீடியோ பதிவு பூராமே. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வந்தோம், அவங்களுடைய முடியை பாருங்கள், அவங்களோட அந்த ஷார்ட் ஆகியது பாருங்கள், நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒட்டுமொத்தமாக வந்து இன்னைக்கு தமிழக மக்களை ஒரு குழப்பத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் விட்டு இந்த வீடியோ பதிவை போட்ட அனைவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்டுக்குவோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை கூடாது அப்படின்றதும் இது மூலியமாக நம்ம சொல்லிக்குவோம். ஸோ ஸ்டாப் என்ன அதில் அட்டாக் பண்ணுறது நிப்பாட்டுங்க, அவங்களும் அதை அட்டாக் பண்ணுறது பண்ணுங்க. பிகாஸ் அவங்க அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம முதல்வர் அவர்களுடைய ஒரு திருமண நாள், எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு நல்ல வீட்டு நல்ல நாள், அவங்களுடைய குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். சேர்றதுக்கான சூழ்நிலை அவங்களோட பையனுடைய அந்த சிக்மா படத்துக்கு ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு வரதா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்றைக்கி சட்டசபையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள். நேற்று தான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 3 சிலிண்டரு மற்றும் இந்த பஸ்ஸு விஷயம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்ற ஒரு ஆவலில் நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த சிலிண்டர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே வர்றவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுடைய வருமானம் கூட இருந்தாலும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த சிலிண்டர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு திட்டம், இது வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது கிடையவே கிடையாது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னையிலேருந்து இந்த ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. செப்டம்பர் 15 வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோய் அலுகாஸ் நிறுவனத்துடைய அந்த தங்க மோதிரம் திட்டம். இன்றைக்கி அந்த நிறுவனத்தை வேற வந்து இன்றைக்கி நகைலாம் எங்கே எடுக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜோய் அலுகாஸ்க்கு போவோம் அப்படின்னு ஈஸியாக இன்றைக்கி மக்கள் வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஆனால் அதே நிறுவனம் இன்றைக்கி அரசோட ஒப்பந்தம் போட்டு மோதிரம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படிப்பா வெளிமாநிலத்திலேருந்து வந்து கொடுக்குறாங்க, இது சரியில்லையே அப்படின்னு பேசுகிற தமிழகமாக இன்றைக்கி ஆகிப்போச்சு. இன்றைக்கி திமுக அந்த மாதிரி வந்து தமிழகத்தை மாற்றி வச்சிருக்க மக்களே. ஒட்டுமொத்த மனநிலையும் இன்றைக்கி திமுக வந்து கையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இனி பார்ப்போம் அவங்களுடைய அரசியல் இந்த இடைத்தேர்தலில் கொளத்தூர் தொகுதியை நோக்கி எந்த மாதிரி மோசமாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கொளத்தூரில் எப்படியாவது ஸ்டாலினை கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி விஎஸ் பாபு அவர்களுடைய வெற்றியை பின்வாங்க வைக்கிறதுக்காகவும் வரக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படியாவது கொளத்தூர் தொகுதியை திணிச்சு விட்டுறணும், கொளத்தூர்லேயும் அந்த எலெக்ஷன் வந்துடணும், ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்லி படாத பாடுபடுது இந்த திமுக. இதை பற்றின உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.